சென்னை அடுத்த கூவத்தூரில் 6வது நாளாக அதிமுக எம்எல்ஏக்கள் தங்கியுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் குதுப்தீனிடம் கேட்கலாம். குதுப், விடுமுறை நாட்களுக்கு பின் தமிழக அரசியலில் இன்று ஏதாவது மாற்றம் நிகழ வாய்ப்பு இருக்கிறதா? அங்கு இருக்கக்கூடிய கள நிலவரங்களோடு விளக்குங்க. தேவேந்திரன், கடந்த ஒரு வாரமாக தமிழக அரசியலில் இழுபறி நீடித்து வந்த நிலையில் இன்று அதற்கான ஒரு தீர்வு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. காஞ்சிபுரம் மாவட்டம் கூவத்தூரில் தங்க வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அதிமுக எம்எல்ஏக்கள் தற்போது தயார் நிலையில் வெளியே செல்வதற்கான அறிகுறிகளுடன் தெரிகிறது. தற்போது தயார் நிலையில் அவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றனர். கடந்த 2 நாட்களாக அதிமுக பொதுச் செயலாளர் வி.கே. சசிகலா நேரடியாக எம்எல்ஏக்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கக்கூடிய விடுதிக்கு வந்து நேற்று முன்தினம் எம்எல்ஏக்களுடன் ஆலோசனை நடத்தினார். அப்போது அவர் கருத்துக்களை வெளிப்படுத்தும் பொழுது, இதுவரை பொறுத்திருந்தோம், இனி எங்களுடைய போராட்டம் வேறு விதமாக இருக்கும் என்றும் சட்ட ரீதியாக இருக்கும் என்றும் தெளிவுபடுத்தியிருந்தார். நேற்றும் எம்எல்ஏக்களுடன் அவர் தீவிரமாக ஆலோசனை நடத்தினார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுடன் சந்திப்பும் நடத்தினார். செய்தியாளர்களுடன் சந்திப்பில் இந்த இக்கட்டான நிலைக்கு இப்படி ஒரு முட்டுக்கட்டை போடுவதற்கு, அதாவது ஆதரவு எம்எல்ஏக்களுடைய கடிதங்கள் கொடுத்த பிறகும் தன்னை முதலமைச்சர் ஆவதற்கு அழைப்பு விடுக்காமல் கவர்னர் தாமதிப்பதற்கான காரணத்தை குறித்து பகிரங்கமாக குற்றச்சாட்டை அவர் முன்வைத்தார். இந்நிலையில் நீங்கள் குறிப்பிட்டது போல ஓய்வு விடுமுறை நாளுக்கு பின்பு இன்று இங்கு விடுதலை இருக்கக்கூடிய அனைத்து எம்எல்ஏக்களும் வெளியே கிளம்புவதற்கான தயார் நிலையில் இருக்கின்றனர். இன்னும் ஒரு சில மணி நேரங்களில் பொதுச் செயலாளர் வி.கே. சசிகலா மீண்டும் கூவத்தூருக்கு வந்து அவர்களை வெளியே அழைத்துச் செல்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் தெரிவிக்கின்றன. தேவேந்திரன், குதுப்தீன், ஆளுநர் அழைக்கும் வரை அவர்கள் அங்கேயே இருப்பதாக ஒரு தகவல் வந்திருந்தது. தொடர்ச்சியாக அவர்கள் அங்கேயே தங்க வைக்கப்பட்டிருந்தனர். 6வது நாளாக இன்றும் தங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சூழலில் ஆளுநரினுடைய அழைப்பு இன்னும் வராததை அடுத்து அவர்கள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் எந்த அளவுக்கு உள்ளது? நிச்சயமாக இங்கு தங்க வைக்கப்பட்டிருக்கக்கூடிய எம்எல்ஏக்களே அவர்களுடைய உறவினர்கள் சந்தித்து வருகின்றனர். இந்நிலையில் 6 நாட்களும் பொழுதை கழித்துக் கொண்டிருந்த, இங்கு ஓய்வு எடுத்துக் கொண்டிருந்த எம்எல்ஏக்கள் தற்போது வெளியே கிளம்புவதற்கான தயார் நிலையில் இருப்பதாக தகவல்கள் வந்திருக்கின்றன. நீங்கள் குறிப்பிட்டது போல ஆளுநர் அழைக்காமல் இருப்பதற்கான காரணத்தை வெளிப்படையாக தெரிவிக்கவில்லை. மத்திய உள்துறை அமைச்சகத்துக்கு கடிதம் எழுதியிருப்பதாக ஒருமுறை சொல்லப்பட்டாலும் அந்த கடிதம் வெளியான பின்பு நாங்கள் அனுப்பவில்லை என்று அந்த கடிதம் தொடர்பான கருத்துக்களை சொல்லியிருந்தாலும் இதுவரை ஆளுநர் தரப்பிலிருந்து முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொள்வதற்கு சசிகலாவை அழைக்க தாமதிப்பதற்கான காரணத்தை ஆளுநர் மாளிகையில் இருந்து இதுவரை தெளிவாக வெளிப்படையான கருத்துக்களை சொல்லவில்லை. இதனையடுத்து சட்ட வல்லுநர்கள் ஆளுநருக்கு எதிரான கருத்துக்களை முன்வைக்க தொடங்கிவிட்டனர். ஏற்கனவே ஆளுநர், அதாவது இவ்வளவு காலதாமதம் செய்வதற்கான காரணம் என்ன என்ற கேள்வி சட்ட வல்லுநர்கள் மத்தியிலிருந்து எழும்பியிருக்கிறது. தனக்கு ஆதரவான எம்எல்ஏக்களுடைய கடிதங்களை கொடுத்த பின்பும் ஆளுநர் அழைக்காமல் இருப்பதற்கான முகாந்திரம் என்ன, சட்டத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, அதற்கான காரணங்களை அவர் வெளிப்படையாக தெளிவுபடுத்த வேண்டும் என்று குரல் ஓங்கி ஒலித்துக் கொண்டிருக்கின்றன. அது மட்டுமல்ல, ஒரு வழக்கை காரணம் காட்டி அவரை முதல்வராக பொறுப்பேற்பதற்கு தாமதிப்பதற்கான எந்த முகாந்திரமும் இல்லை, அதற்கான தேவையும் இல்லை, இப்படி செய்வதற்கு சட்ட ரீதியில் எந்த ஒரு அவசியமும் இல்லை என்றும் சட்ட வல்லுநர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். இந்நிலையில் ஒன்றே ஆளுநர் மௌனம் கலைத்து வெளிப்படையாக தான் அழைக்காமல் இருப்பதற்கான காரணத்தை தெரிவிக்க வேண்டும், அல்லது சசிகலாவை முதல்வராக பொறுப்பேற்றுக் கொள்ளுமாறு அழைக்க வேண்டும், அல்லது வி.கே. சசிகலா அவர்கள் அதற்கான சட்ட ரீதியான நடவடிக்கையை என்ன எடுக்கப் போகிறார் என்பதனை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். தேவேந்திரன், குதுப்தீன், அதிமுக எம்எல்ஏக்கள் தொடர்ச்சியாக அங்கு தங்க வைக்கப்பட்டிருப்பது குறித்து பல்வேறு விமர்சனங்கள் எழுகின்றது. குறிப்பாக அவர்கள் அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று பல்வேறு குற்றச்சாட்டுகளையும் முன்வைக்கின்றனர். இதற்கு அங்கு இருக்கக்கூடிய சட்டப்பேரவை உறுப்பினர்களினுடைய பதில் என்னவாக இருக்கிறது? கடந்த 2 நாட்களுக்கு முன்பு வி.கே. சசிகலா அவர்கள் எம்எல்ஏக்களை சந்திப்பதற்கு முன்பு வரை இந்த குற்றச்சாட்டு நிலவியது உண்மைதான். சமூக வலைதளங்களிலும் அரசியல்வாதிகள் மத்தியிலும் இந்த குற்றச்சாட்டு இருந்தது. குறிப்பாக திமுகவினரே கூட அந்த குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தனர். ஆனால் இப்போது திமுக தரப்பிலேயே அந்த குற்றச்சாட்டை மறுக்கும் விதமாக ஆளுநர் சட்டப்படியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதாகத்தான் திமுகவினருடைய போக்கும் திரும்பி இருக்கிறது. இந்த குற்றச்சாட்டில் உண்மை இல்லை என்பது வெட்ட வெளிச்சமாக தெரிந்துவிட்டது. நேற்று அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் வி.கே. சசிகலா அவர்கள் வெளிப்படையாக செய்தியாளர்களை சந்தித்தார். அது மட்டுமல்ல, அதற்கு முன்பாகவே ஏராளமான எம்எல்ஏக்கள் செய்தியாளர்களை சந்தித்து தாங்கள் எந்த ஒரு நெருக்கடியும் இல்லாமல் சுதந்திரமாக இருப்பதாக கருத்து சொல்லியிருந்தனர். தொலைபேசி இணைப்பு அணைத்து வைக்கப்பட்டிருக்கிறது தொடர்பாக எல்லாம் அவர்கள் தெளிவாக வெளிப்படையாக கருத்து சொல்லிவிட்டனர். அது மட்டுமல்ல, எம்எல்ஏக்களுடைய உறவினர்களும் தற்போது விடுதியில் வந்து சந்தித்து செல்கின்றனர். அதனால் ஆளுநர் இது தொடர்பாக, அதாவது எம்எல்ஏக்களுடைய நிலை என்ன என்பது தொடர்பாக சந்தேகத்தை வைத்துக்கொண்டு வி.கே. சசிகலாவை முதலமைச்சராக பொறுப்பேற்பதற்கு அழைக்காமல் இருப்பதற்கு எந்த முகாந்திரமும் இல்லை என்று தற்போது சட்ட வல்லுநர்கள் தெளிவாக திட்டவட்டமாக கருத்து சொல்லி வருகின்றனர். தேவேந்திரன்.